ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கொண்டுக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி போயிருக்காங்க, ஹிஜாப் போட்டிருக்காங்க, சஞ்சிதா சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க போயிட்டுருக்காங்க, போகும்போது வீடியோ ஆன் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்கள், பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் அவர் பாட்டு சும்மா நின்றுட்டுருக்காரு. பின்னாடி அவர் இந்த மேமை பார்க்கவும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க கவனிக்கவும் இல்லை. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்து நின்றுட்டுருக்காரு. இவங்க போய் அவர் கிட்ட போய் நின்று ஒரு விஷயம் வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பாருங்கள், இவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பண்ணி அதை வந்து ரீல்ஸாக போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணி ஸோ அதனால் பொய்யாதுன்னா அவதூறுனால அவர் உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தீபக்ன்ற நபரோட உயிர் வந்து. ஸோ அது கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, ஒரு பசங்களுக்கு என்னால் இப்படி தான் நடக்கும் போலையே அப்படின்னு ஒரு பயம் வந்து அச்சம் வந்து வருது எல்லா பசங்களும். இதுக்கு முன்னாடி உண்மையாகவே நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பஸ்ஸில் வந்து பேருந்தில் வந்து போகும்போது அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்களும் இந்த பெண்களும் ஒன்றும் கிடையாது. அவங்க உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வேறு. இவங்க ஃபேமுக்காக பண்ணுறது, ட்ரெண்டுக்காக பண்ணுறது, இன்ஃப்ளூயன்சர் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நாளைக்கு உண்மையாகவே இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆண்னால கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க ரீச்சுக்காக ஃபேமுக்காக பண்ணுற விஷயங்கள் வந்து நாளைக்கு உண்மையாகவே இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அது எதிர்ச்சியாக தான் பார்ப்பாங்களே தவிர, நார்மலைஸ்டாக பார்ப்பாங்களே தவிர, இதை வந்து ஒரு உத்து நோக்கி கவர்மெண்ட் வந்து பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்றது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஃபேமுக்காக பண்ணி இன்றைக்கி ஒருத்தரோட உயிரை போயிருக்கு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற விஷயமும் பார்த்தாலே தெரியுது. வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணாக இருக்கிறன்றது காரணம் காட்டி நம்ம வந்து பஸ்ஸில் ஒரு பையன் சும்மா வந்து நின்றுட்டுருக்காங்க, ஒரு அங்கிளோ ஒரு அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை வயசானவரே என்னுடைய எல்லா ஆண் பிள்ளைங்களும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து போய் அப்படி அவங்க பார்க்குறாங்க, இப்படி செய்கிறாங்க. அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்கள கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்களே ஒரு விஷயம் பண்ணி ஒரு ஃபேக் அலிகேஷன் பண்ணி அவங்கள வந்து இந்த நிலைக்கு கொண்டு போயிட்டுங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பெண்களுக்கும் அப்படி நடக்குதில்ல, சில பெண்களுக்கு உண்மையாக பாதிக்கப்படுறாங்க ஆண்கள்னால. சில கொடூரமான ஆண்களும் இருக்காங்க, நல்ல ஆண்களும் இருக்காங்க. ஸோ இவர் வந்து நல்ல ஆண்னு நினைக்கிறேன். ஸோ சூசைடே பண்ணியிருக்காரு. அப்போ தற்கொலையே பண்ணியிருக்காருன்னா கன்ஃபார்மாக வந்து அவர் வந்து உண்மையாகவே வந்து அவர் இந்த மாதிரி கிடையாதுன்ற விஷயத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.